நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? விக்னேஷ் ப்ளீஸ். நீங்க முதல்ல வெளில போங்க. விக்னேஷ் போங்க வெளில. விக்னேஷ் ஒரு நிமிஷம். டென்ஷன் ஆகாதீங்க. அன்பை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்ச விஷயத்துல நீங்க எங்க மேல கோவமா தான் இருப்பீங்கன்னு புரியுது. அதுக்குன்னு இந்த மாதிரி நேரத்துல உங்க கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல வெளில போங்க. விக்னேஷ் ப்ளீஸ். உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தேவி ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். விக்னேஷ் பாத்து. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல வெளில கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. விக்னேஷ் விக்னேஷ் இந்த மாதிரி சமயத்துல யாராவது உங்க கூட இருக்கணும். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஃபீவர் எப்ப இருந்து இருக்கு? காஃப் இருக்கா? ஏங்க எனக்கு தான் நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன? கிளம்புங்க. விக்னேஷ் உங்களை பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. அது போதும். விக்னேஷ் ப்ளீஸ். எங்க மேல இருக்கிற கோவத்துல உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த டேப்லெட்டையாவது போட்டுக்கோங்க. டேப்லெட்லாம் போட்டேன். எனக்கு சரியாயிடும். நீங்க ஒண்ணும் கொடுக்க தேவையில்ல. எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரிஞ்சு தேவி அவ்வளவு துடிச்சு போயிட்டா. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவ பதட்டப்படுறா. அவ போன் பண்ணதுனாலதான் நானே இங்க வந்தேன். யாரோட கரிசனமும் உனக்கு தேவையில்லை. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். கோவத்துல சொல்றது எல்லாமே நல்லாதான் இருக்கும் விக்னேஷ். ஆனா யாரும் இல்லாம தனியா இருக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல உங்களை நான் இதை குத்தி காட்டுறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையதான் சொல்றேன். உங்களுக்குன்னு இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு துணை கண்டிப்பா தேவை. ஒருத்தரோட துணை இல்லாம இங்க யாராலையும் தனியா வாழ்ந்துட முடியாது. நம்ம சின்ன குழந்தையா தவழ்ந்து எழுந்து நடக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டோம்னா நம்மள தாங்கி பிடிக்கிறதுக்கு தாய்ங்கிற துணை நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம வளர்ந்ததும் நம்ம வாழ்க்கையில தடுமாறும் போது தடம் மாறி போகும்போது நம்மள தாங்கி பிடிக்கிறதுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியம். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி என்னதான் உங்களுக்கும் தேவிக்கும் சண்டை இருந்தாலும் அவளுக்கு உங்க மேல காதலும் அன்பும் குறையாம அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் அவளால தாங்கிக்கவே முடியாது. அவ்வளவு துடிச்சு போற. அன்னைக்கு அன்பு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அவ எவ்வளவு அழுதா தெரியுமா? உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் அவ தவிச்ச தவிப்பு அத பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். தேவி இந்நேரம் இங்க இருந்திருந்தா உங்களுக்கு உடம்பு முடியாத இந்த சூழ்நிலையில உங்களை கவனிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா அவ இங்க வர முடியாத சூழ்நிலையில இருக்கா. இன்னைக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. தேவியும் பாப்பாவும் போயிருக்காங்க. நானும் மாமாவும் ஈவினிங் தான் போறோம். நாங்க குடும்பமா எங்க அண்ணனுக்காக வேண்டுதலை நிறைவேற்ற போனாலும் தேவி மனசுல இருக்கிற வேண்டுதல் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறது மட்டும்தான் அவளோட வேண்டுதல். அவ மனசுல இருக்கிற எண்ணம் தான் உங்க மனசுலயும் இருக்கும்னு நான் நம்புறேன். விக்னேஷ் அவ எப்பவுமே உங்க நினைப்புலதான் இருக்கா. அவ வாயை திறந்து உங்க கூட சேரணும்னு சொல்லாம இருந்தாலும் நான் என் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழறத பார்க்கும் போதும் அன்பு ஷாலினி புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா வாழறத பார்க்கும் போதும் தான் புருஷன் கூட இப்படி சேர்ந்து வாழ முடியலேங்கிற ஏக்கம் அவளுக்குள்ள இருக்கதானே செய்யும். நீங்களும் தேவியை பிரிஞ்சு நீங்க சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும். மனசுல சந்தோஷம் இருந்தாலே உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் போயிடும். உங்களோட மனசு சந்தோஷப்படணும்னா இந்த பாரத்தெல்லாம் நீங்க இறக்கி வைங்க. நடந்த கசப்பான சம்பவங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே மறந்துருங்க. உங்க உடம்பும் சரியாயிடும், மனசும் சரியாயிடும். உங்களையே மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க பொண்டாட்டியையும் உங்களை அப்பான்னு கூப்பிட காத்துட்டு இருக்கிற அந்த குழந்தையும் இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படி தனியா கஷ்டப்படணும்? ஒன்னா குடும்பமா வாழ்றதுதான் வாழ்க்கை. தனியா வாழறது வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. இந்த வாழ்க்கையை நீங்க அர்த்தமுள்ளதா மாத்திக்கோங்க. பொண்டாட்டி புள்ளன்னு குடும்பமா சந்தோஷமா வாழுங்க. நான் சொன்ன விஷயத்த ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே எல்லாமே புரியும். அப்படி யோசிச்சீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்க. நீங்க அன்னைக்கே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா தான் எடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்குள்ள
எதிர்பாராத விஷயங்கள் என்னென்னமோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த மனஸ்தாபங்களும் வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தேவியை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா அவளை வந்து கூட்டிட்டு போயிடுங்க.